ரைஸு இட்லி அதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ஹையாக இருக்கிறதுனால கம்மி. அதில் நீங்கள் வந்து மில்கையும் சொன்னீங்க. ஸோ மில்க் வந்து எவ்வளோ தூரம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம்? மில்க் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட்மா. மில்கில் வந்து nomilk.org அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதை போய் படித்து பாருங்கள். அது வந்து மோர் சயின்டிஃபிக் பீப்புள் எழுதுறது தான். பட் மில்க் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட். அது சில பேருக்கு அது அவசியமானது. இப்போ வளர்கிற குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் வேணும், கால்சியம் வேணும் கொடுக்கலாம். ஒரு ஏர்லி மெனபாசல் உமன் அவங்களுக்கு கால்சியம் பத்தாது, அவங்களுக்கு வேணும். ஒரு போஸ்ட் சர்ஜிக்கல் கன்வாலசன்ஸ் பீரியடில் வந்து அவங்களுக்கு தேவைன்னா அது வேணும். பட் எல்லாருக்கும் தினம் பால் வேணுமானா அது அவசியம் இல்லை. ஏன்னா பாலை டைஜஸ்ட் பண்ணதுக்குரிய என்சைம்ஸும் பாலை வந்து முழுசாக உட்கரைக்கிற ஆற்றல் வந்து 3-4 வயசுக்கு அப்புறம் குறைவு தான். அதுக்கப்புறம் அது ஒரு பேர்டன் டு த பாடின்னு நிறைய தியரிஸ் இருக்குது. ஈவன் வெரி ரீசெண்ட்லி ஒரு ஜெனட்டிசிஸ்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர் அவரும் ஒரு மில்கை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 சாப்டர் எழுதியிருக்காரு, எப்படியெல்லாம் அது பிரச்சனை பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது பால் வந்து தினம் கண்டிப்பாக சாப்பிடுன்னு சொல்லி ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போடாங்கிற ஒரு வசனம் வந்து வீட்டில் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அது வேண்டியதில்லை. அதனால் அவசியம் இருக்குது கால்சியம் டெஃபிஷியன்சி அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி வந்து பால் பொருட்களில் நம்பர் 1 சல்யூட் பண்ண வேண்டியது மோர் தான். மோர் வந்து இட்ஸ் அ குட் ப்ரோபயோட்டிக். அது வந்து உடலுக்கு நல்லது, அதை எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி மற்ற தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் மேக்ஸிமம் குறைச்சிக்கலாம். நெய்யெல்லாம் ரொம்ப மினிமல் லெவலில், உடல் வந்து ரொம்ப ஃபேட் அதிகம் இல்லை, கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் இல்லைன்னா குறைய அளவில் எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகளில் வந்து ப்ரோட்டீன் மால் நுட்ரிஷன்னா கொஞ்சம் பன்னீர் எடுத்துக்கலாம். மற்றபடி பால், வெண்ணெய், சீஸு, நெய், கட்டி தயிர்லாம் தேவையில்லை.